வரி நிதி பகிர்வு கிட்டத்தட்ட 170% மேலே 10 வருஷத்தில் அவங்க கூட்டணியில் இருந்ததை விட அதிகமாக தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இந்த இந்த மக்களை திசை திருப்பதற்காக இந்த மாதிரி பல்வேறு கதைகளை சொல்கிறது அவங்களுக்கு பழக்கம்தான். தொடர் படுகொலை என்பது சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எந்த அளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. மக்களோட கோபம் வருதா, உடனே என்கவுண்டர் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு திசை திருப்புறாங்க. பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகி கொல்லப்படுகிறார். அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு இதுதான் நிலைமை என்றால், இன்று ஒவ்வொரு நாளும் குறிப்பாக பெண்கள் மீதான வன்முறை, பட்டியலத்தை சார்ந்தவர்கள் மீதான வன்முறை, தமிழகம் என்பது அமைதி பூங்கா என்கின்ற நிலையை பெருமளவு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது இங்குதாங்க வித்தியாசமா பார்க்க முடியும். ஆட்சி செய்வது திராவிட முன்னேற்ற கழக அரசு, பக்கத்தில் இருக்கிறது காங்கிரஸ்.